வணக்கம். என்ன செய்தாரை வருத்தவர் நான் நன்னையும் செய்து வல்லவரின் வாக்கு கேட்பேன். இதே நாட்டில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என்ற பெயரோடு சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு முன்பாக வரக்கூடிய டாபர் காணவில்லை. ஏன்டா டாபர சொல்லு சொல்லு ஓ வந்த வர வர இல்லையா வந்து எந்த குடும்பத்தில் ஏழப்பட்ட குடும்பம் இருந்தாலும் சரி அவங்கள முன்னு கொண்டாடுறதா என் பழக்கம். அதே மாதிரி ஒருத்தர் இருக்கா அடியே என்னடா பண்றது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த மண்டபத்துல ஒரே ஒரு ஆம்பளை கூட 5 ரூபா 10 ரூபாய் கடன் சொல்லிட்டு போறானுங்கடா. ஐயா அவ்வளவு மோசமா போச்சு. வரவும் போறவெல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் கடன் சொல்லிட்டு போறதுனால என் அடுப்புல பூனை தான் தூங்குது. சரியா காட்டினா தானே, நீ சரியா மூஞ்ச காட்டினா தானே. அடே கொரோனாக்கு முன்ன குழந்தைங்க மந்து போயிருப்பாங்க, அதனால கொஞ்சம் மூஞ்சி கெட்டு வர தள்ளி யானு கேட்டா உன் ரேட்டு சொல்றீ. ரேட்டு சொன்னா வருவாங்களா? அப்படியே தூக்கி வருவாங்க. அப்படியா? ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கூட நோட் பண்ணி வச்சுக்க சொல்றான். ஏன்னா அம்மாது ஃப்ரீ டியூஷன் சென்டர். அங்க பசிக்கு கொடுங்க, படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் தான்டா. யாரு ரேட் சொல்ற முடியுமா?
எந்த ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து படுக்குன்னா 2000. 2000. உள்ளி ஜாக்கெட் தொட்டா 3000. 3000. உள்ள இருக்கக்கூடிய மாதுளை பழம் 4000. 4000. வட்ட பாவாடை பக்கத்துக்கு 5000. 5000. உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை எல்லாம் கேட்டுங்கப்பா, ரேட்ல கேட்டுக்கிறீங்களா? இதான் ரேட்டு, தப்பா நினைக்காதீங்க. நான் வட்ட தோசை எவ்வளோ? 6000. ஐயோ, 6000 தான் என் ஆமன்னா உள்ள விடு. இல்லன்னா வெளிய தள்ளி கது சாத்துறேன். ஏய், நான் எதுக்கு குச்சி விடுறீங்க? ஆளுங்கள அதான். கொஞ்சங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. சம்சார் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு சாமி. முன்னத்துல முடியலங்க. ராப்பா சுகர் வந்துட்டுப்பா, உனக்கு உடனே செல்லு. என்ன பண்ணுறது, டெய்லியும் கண்ணு முடிக்க தகுது. டெய்லி சோறே போடுறாங்க, ஊர் அது இட்லி தோசை போடுறாங்க. ஐயோ, ஊர்ல சொல்றாங்க முட்டை கறி மீன் மொத்தமா விற்கிறாங்க. சுகர் வந்துட்டு தானப்பா, அது கிடைக்காதான பேஜார் பண்ணுங்கிறான். டிஃபன் இல்லாதான். ஐயா, ஸ்பெஷல் தோசை சாப்பிடுறியா? ஸ்பெஷல் தோசையா? அடப்பா, கல்ல பார்த்து 8 மாசம் ஆகுதுறான். அப்ப தூடு வந்தாலே ஏம்மா எங்க 10 ரூபாய்க்கு நான் வரலடா கோபாலே. ஏமா, நீ கல் தோசையே 10 ரூபாய்க்கு வரல, அவர் 10 ரூபாய் கொடுத்து தள்ளி வரன்றாரு. அவரு ஜட்டி போட்டுல நான் சொல்றாரு. 10 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு டாபுரி. அதுக்கு 5 ரூபாய் போதும். அந்த தோசையை முனை தூக்கி போய் சாப்பிடுறியா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சட்னி கொஞ்சம் யோசனா ஊற்றினா சரியா போகுது. முனை தோசை தீஞ்சு போய் சாப்பிடுறாங்க. சரி, இருந்தாலும் நாட்டிலே இருப்பது 4 திசை. 4 திசையிலே 3 திசைக்கு இந்த நாட்டு மன்னவருடைய உத்தரவின் பிரகாரம் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாருமே நாட்டின் உள்ளே வரக்கூடாது. 10 கூட மாறாது. இருந்தாலும் இன்னும் இருப்பது ஒரே ஒரு திசை. இந்த தென் திசையில் இருப்பதோ அடர்ந்த காடு. இந்த காட்டிலே யார் வருவார், யார் வந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்க வேண்டும். யார் வருகிறார் என்று வழிமேல் விழி வைத்து நல்லா இவனை பாருங்கம்மா. மோட்டு போட்டு இவனா இவெல்லாம் எதுனா ஒன்று சொல்லு. எதுனா ஒன்று சொல்லி கொண்டு தான் நம்ம சொன்னா டாவா டியா வாடா டிடி டாடா டோடோ டோடோ வாடா திங்க வாடி திங்க போடா சொட்ட பாத்துக்கறேன். ஏய் வாடி சொட்ட வாடி உள்ள வாடி சரி பண்றேன் உள்ள வாடி. யார் வருகிறார்கள் வழிவெளி விளைவித்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த மாதிரி ஆடவர் வந்தாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்க வேண்டும். யார் வரட்டும் பாத்துக்கிறேன். வேண்டாம் வந்தேன். இதோருக்கு புறத்தை கண்டு அதை விட்டு செலவில் வேட்டாட வருகின்றேன். அடி பாவி, பார்த்து ஒரு பணமரமே. நீ ஒதுங்கி பார்த்தான உதய மரமே. எதிரே ஒரு ஆள் பேசுறாயே. யாருடி நீ? ஏன் ஒரு பொம்பளை எதிர்க்க வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இச்சுக்கே தள்ளுறீங்க. அந்த யாத்தும் உள்வாயில கை விடுறாங்க. ஒய்து நம்ம உள்பாவல கை விடுற. இருந்தாலும் யாரிங்க? Who are you? அப்படினா தெரியல. யார் நீங்க? ஆமா, யார் நீங்க? ஏய், நான் யாருன்னு தெரியவில்லையா? தெரியவில்லை. நீ நாட்டை ஆள மன்னவன். என்னுடைய பெயர் கடைக்கே சொல்றேன். வணக்கங்க. நான் பெரியவர்களை பார்த்த உடனே முட்டி போட்டு விடுவேன். பெரியவங்க தான் முட்டி போடுவியா? பெரியவர்களை பார்த்த உடனே பணிவுடன் முட்டி போட்டு வணக்கம் வைப்பேன். இருந்தாலும் சென்னை ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நீ முட்டி போற உண்மை இங்க சொன்ன பாரு. பெரியவர்களை பார்த்தவுடன் பணிந்து வைப்பது வணக்கம் இல்லையா? அப்படியே முட்டி போட்டு வைத்தேன் வணக்கம். அதுக்கு தான் முட்டி போடுறாங்க. வணக்கம் என்பது எவ்வளவு அழகான வார்த்தை. அது என்னடி வா நக்குன்ற. எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன ஒரு வார்த்தையை வணக்கத்தின பிரிச்சு சொல்லி பாருங்க. என்ன பண்ணி பிரிக்கிறோம்? வா நக்கம், வா நக்கம். அது புரியலையா? புரியலடி. வா இணக்கம் கொள்வோம் என்பதற்கான அர்த்தம் அது. புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். தமிழ் வார்த்தை இப்படி தாண்டமாடுகிறது. ஏய், தமிழ் வார்த்தை இந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தை பிரிச்சு பேசுறாரு? வரும். சரியாகட்டும். இந்த அடர்ந்த கானகத்தில் தன்னம் தனிமையில் ஒரு பருவ மங்கை நீ ஒன்றியாக இருக்கின்றாயே. நீ யார்? நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். நீ எளிமைக்குடியில் பெண்ணாக பிறந்தவள்.
பிறந்த உடனே தாய் தந்தையர் இருவருமே மாண்டு மடிந்து விட்டனர். ஐயோ அப்படி அதனால் இந்த கானகத்திலே இருக்கக்கூடிய விரைச்சொல்லிகளை பெருக்கி என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். என்னுடைய பெயரோ கற்சிலை. கச்சிலை ஏழ்மை குடியில் பிறந்திருந்தாலும் பெரியவருக்கு என்ன கொடுக்க வேண்டிய மரியாதை அத்தனை பெரிய பெண்ணாக இருக்கிறார். ஒரு நல்ல குடும்பத்தில் சுதந்திரமாக இருக்கிறது கச்சிலை. இருந்தாலும் வளர்ந்து வரும் காலகத்தில் கொடிய விருது வரும் நேரமாக்கி விட்டது அல்லவா? ஆமாங்க. ஆகையா பிறகு சொல்லிகளை பெருக்கிக் கொண்டு நேரத்தோடு வீட்டுக்கு செல். எனக்கும் வேலை இருக்கிறது. நானும் இருங்க. என்ன ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா? என்ன? நாட்டு மக்களுடைய குறை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னவருடைய கடமை. உண்மைதான். நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். அப்படியா? என்னுடைய குறை தீர்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. என்ன உனக்கு குறை இருக்கிறதா? ஆமாங்க. பெண்ணே, உனக்கு என்ன குறையாக இருந்தாலும் நாட்டு மன்னவன் நான் இருக்கின்றேன். என்ன சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். சத்தியமாக சத்தியமாக தீர்த்து வைக்கிறேன். என்னை கட்டி பாவி, ஒரு ஆடவனை பார்த்தவுடன் கொடுக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டுகிறாயே. பெண்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது. உனக்கு இந்த துன்பம் இதுதானா? ஆமாங்க. அடி பாவி, யாருக்கோ எதுலயே வச்சனுக்கு எனக்கு இதான் வச்சனும். இப்படி சொல்லாதே. சற்று நேரத்துக்கு முன்பு நான் சொன்னேன் என்னன்னு ஒரு நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருப்பாய் என்று. ஆனால் இப்படி ஒரு அபதரான வார்த்தை பேசுகிறாயே. ஏன் நல்ல குடும்பத்துல பொம்பளையா பார்த்து உங்களுக்கு கட்டி பிடிக்க மாட்டாளுங்க, முத்தம் கொடுக்க மாட்டாளுங்க. அதற்காக வாங்க மாமா, சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா சொல்லாக்கா மக்களுக்கா மலக்கா மாமா சிட்டையா பிட்டியா என்னடி கிட்டையா பிட்டியா கிளிகிளி மிளிபிளி கிளிகிளி பிளிபிளியா? ஆமா டிங் டாங். இப்பொழுது எனக்கு புரிந்தது. என்ன நீ ஒரு மணியாட்டு பெண் என்பது இப்போதான் புரிந்து கொண்டேன். மணி ஆட்டத்துக்கு தான் கூப்பிடுறோம் வாங்க. ஏய், வேண்டாம் பிடிவாதம். நீ கேட்க மொத்தம் என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது கொடி. இதே இடத்தில் உங்களை கட்டி எடுத்து மொத்தத்திலே கொடுக்காமல் வரவே மாட்டோம் மாமா. அது உன்னால் முடியாது. அழக தூங்கல் நாளந்த தாமரை அழக தூங்கல் அழக தூங்கல் அந்த நிஜம் இல்லை அந்த கவலை எனக்கு பிடிக்கவில்லை. பாவி, என்னடி ஆச்சு உனக்கு? ஒரு நாட்டுக்கு மன்னவன் இப்படிப்பட்ட அவதரான செயலை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நாட்டு மன்னவராக இருந்தாலும் ஆண் மகன் தானே. அதனால வாங்க. ஏய், நீ கேட்க மொத்தம் என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்கவும் தெரியாது. இதற்கு ஓடிப்படி மாமா ஊ சொல்றியா? ஏய் பெண்ணே, வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் உனக்கு நான் நல்லது இருக்கிறேன். முடியாதா? இதே இடத்தில் நீங்கள் கட்டி எடுத்து மொத்தத்தினை கொடுக்காமல் நகரவே முடியாதுங்க. அடி ஆணவக்காரி, உன்னை இந்த இடத்தை வைத்து எப்படி போக வைக்கிறேன் பாரடி. என்ன ஒரு ஆணவம்! ஆணவக்காரி ஹேபாவை என்ன பிடித்த வந்தாயா? ஏய், ஒரு காலம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். நீங்க இங்க அச்சாடியே எதமா இருக்குது. அதனால அப்ப அங்க எங்க? ஏய், வாடா நேரமா வா. ஏடி, ஏய் வாடா நேரமா வாடா. ஏய் ஏறிக்க அப்புறம் வா மயமரம் வந்து. ஏறிக்க பாப்பா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? 2024 காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி வேண்டியதான். எப்படி? எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க இறங்கி பொம்பளைங்க தான் ரேப் பண்ணீங்களா? அதனால நாங்க பொம்பளைங்க இறங்கிக்கிறோம், ஆம்பளைங்க ரேப் பண்ணுவா. பொம்பளைங்க இறங்கி ஆம்பளைங்க ரேப் பண்ண போறீங்க. அடி பாவி, ஏங்க என்னடி? வா எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கு. ஏய், வேண்டாம் பிடிவாதம். அத பாருமா, சாட்டிக்கு வந்துட்டுக்குறான். அத வந்து சொல்றது வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்தை விட்டு போக போறே இல்லையா?
சரி பழைய பாட்டு தான் மயங்கல புது பாட்டு கூட வரங்க புது பாட்டு பாடு வா நு காவாலயா அங்கங்க மழை பெய்யுது காவல் தண்ணி தேங்கிட்டு காவலை கூப்பிடுறேன் என்ன காவாயில கூப்பிடலங்க தமிழா பாட்டு வா நு காவாலயா அதே இந்த பாட்டுக்காவது மயங்குறாரு பாக்குறேன் காவல் ஏதோ பாட்டலடி ஆமா சரியா புள்ளிங்க ஸ்டைலுக்கு வா எப்படி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு உண்ட மாதிரி பொம்பளைங்க நாட்டில் இருக்கும்போது தான் 25 வயசுலயே மொத்த பேருக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு. அது இல்ல இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பாட்டுக்குது. அப்படியா? தடி துடி டடடா டட்டம். புது பாட்டு வந்துக்குது. புது பாட்டு. தடி துடி டடடா டட்டம். ஓ! ஏய்! வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாதா? முடியாதா? கட்டி பூடி கண்ணால கண்ணபடி கட்டி பூடிடா. எப்படா உங்க அம்மா வச்சிருந்த எவனோ எதோ எத்தனை கம்பெனி எப்படி எப்படியோ சாவறான் கொரோனால என் கம்பெனி ஓனர் சாவக்கூடாது நானே கொரோனா சாவ மாட்டேன்டி நீ ஊம்பர்கள் சாவு ஓமேக்கிறாண்டாது ஏய் பெண்ணே வேண்டாம் பிடிவாதம் இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாதா? நீங்கள் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் சரி இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. யாரவக்கால் ஏய் உன்னால் ஒருவர் நடக்காது. இருந்தாலும் ஓய்வெடுத்து விட்டு பிறகுதான் செல்ல வேண்டும் வேட்டையாட சத்தியம் இருக்கின்றேன். எந்த ஊரு மாறி அம்மா கோயிந்தா ஏய் போட்ட போட்ட எடுக்கமா சூப்பர் பின்னா என்ன ஒரு சோகுது இதா ஏறி வேலை பின்னா மூஞ்சி ஒழுங்கா காலைல போய் சூப்பர் எடுத்து காமிக்கணும்டிய போட்டோ ஓட போய் சூப்பர் எடுத்து போட்டோ எடுக்கணும்னா பின்னா ஓட்டு சொல்லுமா விட மாட்டாங்க அட பாவி இந்த நாட்டு மன்னவன் என்று பார்த்து கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தை நீ கேட்டேன் படுபாய் இங்க இருந்தா கழுத்து குடியாடி பழுங்கு விடுவோம்.